ஏங்க, இப்போ உலகத்தோட ஏஐ எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய விஷயம் புதுடெல்லியில நடந்துட்டு இருக்கு. அதுதான் இந்தியா ஏஐ இம்பாக்ட் மாநாடு 2026. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். இதை ஏதோ சும்மா ஒரு டெக் கான்ஃபரன்ஸ்னு நினைச்சிடாதீங்க. இப்போ உலகத்தோட மொத்த கவனமும் புது டெல்லி மேல தான் இருக்கு. பெரிய பெரிய டெக் சிஇஓக்கள், உலக தலைவர்கள், பாலிசி மேக்கர்ஸ்னு எல்லாரும் ஏஐயோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண இங்க தான் கூடியிருக்காங்க. இந்த மாநாட்டோட மாஷாப பாருங்களேன். 3250க்கும் மேற்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் 13க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. இது சும்மா ஒரு கூட்டம் இல்லைங்க, இது ஒரு உலகளாவிய ஏஐ சக்திகளோட சங்கமம். இதுவே இந்தியாவோட லட்சியம் எவ்ளோ பெருசுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சோ, இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இது வெறும் இன்னொரு டெக் மீட்டப்பா? இல்ல ஏஐ உலகத்துக்கே இந்தியா ஒரு புது ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்குதா? வாங்க, இதுக்கான பதில நாம சேர்ந்து தேடுவோம். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இந்த மாநாட்டோட நோக்கத்திலேயே இருக்கு. இங்க விஷயம் புதுசா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு மட்டும் இல்ல, ஒரு நாடே ஏஐய எப்படி ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜியா மாத்த போதுங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த பெரிய மாற்றத்தோட மையப்புள்ளியா ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் சாவரன் ஏஐ, அதாவது இறையாண்மை ஏஐ. மாநாட்டோட முதல் நாள் முழுக்க இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சாவரன் ஏஐனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது வாடகை வீட்ல இருக்கிறதுக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தாங்க. உங்க டேட்டா, உங்க கல்ச்சர், உங்க பொருளாதாரம், இது எல்லாத்து மேலயும் முழு கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் ஒரு நாட்டோட டிஜிட்டல் தற்சார்பு. இந்த சாவரன் ஏஐ உத்திக்கு 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1, டேட்டா பாதுகாப்பு. நம்ம மக்களோட டேட்டாவை நம்ம நாட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கணும். 2வது, கலாச்சார பொருத்தம். நாம உருவாக்குற ஏஐ நம்ம மொழிகள், நம்ம கலாச்சாரத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். 3வது, பொருளாதார சுதந்திரம். வெளிநாட்டு டெக்னாலஜியை நம்பாம நம்ம திறமைகளை நாமளே வளர்த்துக்கணும். சரி, இந்த சாவரன் ஏஐங்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில மக்களுக்கு எப்படிங்க உதவும்? இந்த கேள்விக்கு மாநாட்டுல ரொம்ப பிராக்டிக்கலான பதில்கள் இருந்துச்சு. ஏஐயோட ஃபோக்கஸ் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. டெக்னாலஜிக்காக டெக்னாலஜி இல்ல, அதுக்கு பதிலா வேலைவாய்ப்பை எப்படி அதிகப்படுத்தலாம், கவர்மெண்ட் சேவைகளை எப்படி இன்னும் நல்லா கொடுக்கலாம், சமூகத்துல எல்லாரையும் எப்படி உள்ளடக்கலாம், இதுதான் அவங்களோட திட்டம். மக்களை மையமா வச்ச ஒரு திட்டம். இதெல்லாம் வெறும் பேச்சுல மட்டும் இல்லைங்க, நிஜமாவே களத்துல இறங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு, ரோட்ல நடக்கிற விபத்துகளை முன்கூட்டியே கணிக்கிறதுல இருந்து கோர்ட்ல தேங்கி கிடக்கிற வழக்குகளை வேகமா முடிக்கிறது வரைக்கும் ஏஐய பயன்படுத்துறாங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் இல்லையா? ஓகே, இப்போ எல்லாருக்கும் வர ஒரு முக்கியமான கேள்வி, வேலை? ஏஐ வந்தா நம்ம வேலை போயிடுமா? மாநாட்டுல இதுக்கு ரொம்ப தெளிவான பதில் சொன்னாங்க. ஏஐ நமக்கு பதிலா வேலை செய்ய போறதில்ல, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய போற ஒரு கருவி. முக்கியமா நம்மளோட திறமைகளை இன்னும் அதிகப்படுத்துறது தான் நோக்கம். சிம்பிளா சொன்னா, ஏஐ நம்மள ரீப்ளேஸ் பண்ணாது, எம்பவர் பண்ணும். சோ, இந்தியாவோட லட்சியம் ரொம்ப பெருசுதாங்க. ஆனா இவ்ளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது சில சவால்கள் வராம இருக்குமா? வாங்க, அந்த பெரிய கனவுக்கும் அதிலிருந்து நிஜமான சவால்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாப்போம். மாநாட்டோட லட்சியம் பாத்தீங்கன்னா வானம் அளவுக்கு இருந்துச்சு. உலக தரம் வாய்ந்த ஒரு கூட்டம். ஆனா நிஜத்துல என்ன ஆச்சுன்னா, எதிர்பார்த்ததை விட பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு. அதனால பெரிய பெரிய கியூ, இட நெருக்கடின்னு சில லாஜிஸ்டிக் பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனாலும் இத ஒரு தோல்வியா பார்க்காம இவ்ளோ பெரிய ஒரு லட்சியத்தோட வளர்ச்சி வழிகள்னு தான் பார்க்கணும். இதுதாங்க இந்த முழு விஷயத்தோட முக்கியமான டேக்அவே. இந்தியா இனிமேல் ஏஐய சும்மா அடாப்ட் பண்ற ஒரு நாடு மட்டும் கிடையாது, அதோட எதிர்காலத்தையோ ஷேப் பண்ண நினைக்கிற ஒரு நாடு. அதாவது ஒரு கன்சியூமரா இருந்து ஒரு கிரியேட்டரா மாறுறாங்க. கடைசியா இந்த மாநாடு நம்ம மனசுல எழுப்புற ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். இந்தியா முன்ன வைக்கிற இந்த சாவரன் ஏஐ, இந்த மக்களை மையமா வச்ச மாடல் மத்த வளரும் நாடுகளுக்கும் ஒரு புது வழிய காட்டுமா? உலகளாவிய தெற்கு, அதாவது குளோபல் சவுத்கான ஒரு புது ஏஐ ப்ளூ பிரிண்டா இது இருக்குமா? யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதாங்க.